அண்மை செய்தி. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை நாளை தள்ளி வைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆர் ஜெகநாதன் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன, மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அரசு அனுமதி பெறாமல் பெரியார் பல்கலைக்கழக தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை என்ற அமைப்பை துவங்கியுள்ளதாக கூறி அவருக்கு எதிராக அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அவர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு மறுத்த மாஜிஸ்ட்ரேட் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் தனக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஜெகநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது துணைவேந்தர் ஜெகநாதன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நடராஜன் ஓய்வு பெற்ற பின் லாபமடையக்கூடிய நோக்கில் இந்த நிறுவனம் துவங்கப்பட்டுள்ளதாக யூகத்தின் அடிப்படையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு 2013ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணையின்படி லாப நோக்கில்லாமல் மாணவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில இந்த நிறுவனத்தை துவங்கவும் தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யவும் அரசு அனுமதி அளித்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். பல்கலைக்கழகத்துக்கும் மாணவர்களுக்கும் மட்டுமே பயன் தரக்கூடிய இது போன்ற நிறுவனம் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துவங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிறுவனம் லாப நோக்கு இல்லாத நிறுவனம் என்றும் நிலையில ஊழல் எங்கு நடைபெற்றது, எப்படி நடைபெற்றிருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை துணைவேந்தர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அரசு தரப்பு வழக்கறிஞரை பார்த்து இதுவரை நடத்திய விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தாமோதரன் தமிழகத்தில் 9 பல்கலைக்கழகங்களில் 2013ஆம் ஆண்டு இதுபோன்ற அமைப்புகளை ஏற்படுத்துவதற்காக தலா 14.50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் 2023ஆம் ஆண்டு அரசு மற்றும் பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட்டிடம் அனுமதி பெறாமல் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரில் பெரியார் பல்கலைக்கழக முகவரியில் இந்த நிறுவனமானது துவங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பல்கலைக்கழகத்தினுடைய 2024 சதுரடி நிலத்தை எந்த ஒரு அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அரசு அனுமதியின்றி ஐடிசிசி என்று இருந்த பெயரை டியூட்டர் என்று பெயர் மாற்றம் செய்து 4 தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தங்களின் வாயிலாக ஏதேனும் பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்பது குறித்து புலன் விசாரணை நடந்து வருகிறது என்றும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து புலன் விசாரணை நடந்து வரக்கூடிய நிலையில எப்படி இந்த வழக்கில் தலையிட முடியும், பணப்பரிமாற்றம் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஜெகநாதன் தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு ஜெகநாதன் தரப்பு வழக்கறிஞர் 2013இல் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை பிறப்பிக்கப்பட்ட போது கூட இன்னும் அந்த நிறுவனம் செயல்பட துவங்கவில்லை. 2023ஆம் ஆண்டில் பெயர் மாற்றம், நிலம் ஒதுக்கீடு தொடர்பாக தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்வது தொடர்பாகவும் பல்கலைக்கழக சிண்டிகேட்டுக்கு அனுமதி கோரப்பட்டது. அனைத்தும் பொது வெளியில் தான் இருக்கிறது. ₹1 கூட பண பரிமாற்றம் என்பது நடைபெறவில்லை. உயர்கல்வித்துறை சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தில் காவல்துறை எப்படி தலையிட முடியும் என்ற ஒரு கேள்வியை ஜெகநாதன் தரப்பில் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து நீதிபதி குறுக்கிட்டு ஜெகநாதனுக்கு இந்த வழக்கில் சம்மன் அனுப்பப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்க கோரிய போது அதற்கு மறுப்பு தெரிவித்த மாஜிஸ்ட்ரேட் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறார். அதை எதிர்த்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது என்று தெரிவித்தார். அனைத்து ஒப்பந்தங்களும் கடந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன என்றும் குறிப்பிட்டார். இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்வதாக கூறிய நீதிபதி இந்த விசாரணையை நாளை தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.